அனைவருக்கும் வணக்கம். மறுமலர்ச்சி பாடல்கள் பாரதியார் பற்றி பார்க்கலாம். பழமை என்று பாவனை பேசாலன்றி பழமையிருந்த நிலை கிளியே பாமரர் எதற்றியவர். அடுத்தது மாலைக்கால வருண்டனை. பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் மாயச்சூதினுக்கு இணங்கிய பாண்டவர்கள் அத்தினாபுரத்துக்கு பயணம் புறப்படுகின்றனர். பயணத்தினிடையே மாலை காலத்தில் ஒரு இடத்து தங்குகின்றனர். அப்பொழுது அந்திவானத்தின் அழகு அர்ஜுனன் பாஞ்சாலியிடம் கூறுகிறாரு. பார் சுடர் பருதியை சூழவே படர்முகில் எத்தனை தீப்பட்டெறிவன ஓஹோ என்னடி இந்த வண்ணத்து இயல்புகள் எத்தனை வடிவம் செம்பொன் காய்ச்சி விட்ட ஓடைகள் வெம்மை தோன்றாமே எரிந்திடும் தங்கத்தீவுகள் பாரடி நீலப் பொய்கைகள் அடடா நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி எத்தனை செம்மை பசுமையும் கருமையும் எத்தனை கரிய பெரும்பூதம் நீலப் பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் சுடரொளி பொற்கரையிட்ட கருஞ்சிகரங்கள் காணடி ஆங்கு தங்கத்திமிங்கிலம் தாம்பல மிதக்கும் இருக்கடல் ஆஹா எங்கு நோக்கிடினும் ஒளித்திரள் வண்ணக்கல்ஜம் சொல்லி புலவரும் பாரதியார் சொல்லியிருக்காரு. வானத்தை கடலாகவும் மேகத்தை கூட்டங்களாகவும் நீரோடைகளாகவும் பொய்கையாகவும் அதாவது தங்கத்தீவுகள் பொய்கையாகவும் தோணியாகவும் திமிங்கலாகவும் உருவெடுத்து கூறுகிறார். வடமொழியில் வியாசகர் இயற்றிய மகாபாரத கருதியில் வரும் பாஞ்சாலி துரியோதனன் சபையில் செய்த சூளுரை மையமாக கொண்டு பாரதியார் காவியத்தை படைச்சிருக்காரு. பாஞ்சாலி சபதம். அடுத்தது அதாவது நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தால் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதியார். அடுத்தது பருதின சூரியன் வண்ணம் அழகு முகில் மேகம் பொய்கை மானுடரால் ஆக்கப்படாத நீர்நிலை. பொய்கனா மானுடரால் ஆக்கப்படாத நீலை. இருகடல்னா நீலக்கடல். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.